கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, மனோகரமான இந்த நல்ல உயிர்த்தெழுதலின் நாளுக்காய் ஸ்தோத்திரம். வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாமல் இருங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். உலகத்தில் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிற மக்களை எடுத்துக்கொண்டாலும் அநேகர் பல காரியங்களில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிலிப்புவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு அல்லது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய தேவபக்தன் பிலிப்புவுக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த நல்ல நாளிலும் சில கவலையோடு, நெருக்கத்தோடு, உபத்திரவத்தோடு தேவ சமூகத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அப்படியாக 1 பேதுருவின் புத்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 7 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லி, நீங்கள் உங்களுடைய வாழ்வில் உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உறவுகள் விசாரிக்காமல் இருக்கலாம், நண்பர்கள் விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் 4 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு தேவ வார்த்தையை கொண்டு வருவதற்கு ஜெபத்தோடு இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் பொழுதும் 31 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஒன்றாவதாக எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் காட்டு புஷ்பங்களை, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை பார்த்து சொல்லுகிறார், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை, ஆனால் அவர்களையும் போஷிப்பிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, நீங்கள் உண்ணுகிற ஆகாரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6 அதிகாரத்தின் 31 வசனத்தில் மறுபடி சொல்கிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம்
என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 4ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி போஷித்தார் என்று, இஸ்ரவேலர்களை எப்படி போஷித்தார்கள் என்று மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கர்த்தர் அந்த இடத்தில் நமக்கு தருகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று சொன்னான். ஆனபடியால் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலங்களாக அவர்களுக்கு மன்னாவினால் போஷித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் போஷிக்கிற நல்ல தேவன் என்று இந்த நல்ல நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறான். ஆனபடியால் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு பெரிய உண்மையான ஒரு சம்பவத்தை அங்கு பார்க்கிறோம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை எலியா குடித்தான் என்று இங்கே வேத புஸ்தகம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சபையை பார்த்து படிப்பிக்கிறார். நீங்களும் நானும் என்னத்தை உண்போம் என்று நம்முடைய உணவுக்காக கவலைப்படாதபடிக்கு கர்த்தரிடத்தில் காத்திருந்து அவர் சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் என்றால், கேட்போம் என்றால், நம்முடைய ஆகாரத்தை குறித்து அவர் அந்தந்த நேரத்தில் சகலத்தையும் தருகிற தேவன் என்று உங்களுக்கு வாக்குரைக்கிறார். தேவன் இந்த மகா பெரிய உண்மையை நீங்கள் எவ்வளவு அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் மலை பிரசங்கத்தில் யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை வசனத்தை வாசிக்கும் பொழுது மலை பிரசங்கத்தில் அவர்களோடு தேவ வார்த்தையை பேசி இவர்களுக்கு புசிப்பதற்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்று அவர் கரிசனைப்பட்டார். அங்கே ஒரு சின்ன பாலனிடத்தில் 5 மீன்களும் அதிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் அங்கே இருந்தது. அதை இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் கேட்டார். நமக்கு இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், பட்டணத்தில் போய் நாம் எல்லா விதமான ஹோட்டலை தேடி பிடித்து கண்டுபிடித்தாலும் இவ்வளவு பேருக்கு போஷிப்பதற்கு இடம் நமக்கு கிடைக்காது, உணவு கிடைக்காது என்று சொன்னார்கள். சிறுபாலன் கையில் கிடைத்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் வானத்துக்கு நேரே பார்த்து ஜெபித்து 5000 புருஷர்களுக்கும் 12 கூடைகள் மீதி எடுத்து தன் சீஷர்களுக்கும் கொடுத்ததாக வேத சரித்திரம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே, உங்க எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆகாரம் கிடைக்க சொல்ல ஜெபம் பண்ணுதீங்க? என்னைக்கு எத்தனை பேர் நீங்க திரும்பி பார்க்குறீங்க? சங்கர் பத்ரு என் கூட அந்த கார்ல பயணிக்க சொல்ல ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் இந்த ஒரு நேரம் ஆகாரத்துக்காக பல வீட்டுல சாணிகள்ல தண்ணி எடுத்து கொடுக்க நாங்க நின்ன ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு கை நிறைய ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ ஆகாரத்துக்கு வேண்டி என்ன செய்ய மாட்ட, கவலைப்பட மாட்ட. சொல்லுங்க, பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, ஆகாரத்துக்கு வேண்டி நீ கவலைப்பட மாட்ட. மலை பிரசங்கத்துல எங்க மலை பிரசங்கத்துல ஏசப்பா 3 நாள் பிரசங்கம் பண்ணார். எத்தனை நாள்? 3 நாள். ஆமென் சொல்லுங்க. ராஜன் பாஸ்டருக்கே தெரியுது, உபவாசம் முடிஞ்சா இந்த ஆட்களுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். நான் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன், உங்களை ஒரு ஊழியக்காரனே உங்களுக்கு வெறுமையாய் அனுப்புவதற்கு பிரியம் இல்லைன்னா, அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருடைய ஹார்ட் பீட்டோடு நினைச்சு பாருங்க. சீசர்ட்ட கேட்காத, சீசர்களே நான் இவங்களை பட்டினி விடுவதற்கு எனக்கு இல்லை மனசு இல்ல. சீசர்களே நான் இவங்களை பட்டினி விடுவதற்கு எனக்கு மனதில்லை. சீசர்கள் ஒரு பயங்கர ஒரு தம்மாசான ஒரு காரியத்தை சொன்னாங்க.
ரபி, போதகரே, பட்டணத்தில் போய் ஃபேமஸ் ஹோட்டலை எல்லாம் அரிச்சு பறக்கினாலும் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஹோட்டல் இல்லையா, அதனால அவங்கள விட்டுருங்க. அதுதான் அதனுடைய சாராம்சம். நான் சொல்லுகிற பகுதி யோவான் 6 அதிகாரம் 1 முதல் 15 வரை வாசிக்கங்க. இப்ப என்ன கவனிச்சா மட்டும் போதும். அப்படி இருக்க சொல்ல இயேசு அவரிடத்துல கேட்டாரு, உங்களிடத்துல ஏதாவது இருக்கா? ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் ஏமாத்திரலாம். இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாத்தவே முடியாது. அவன் கையில இருந்து ஒன்றும் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அல்லேலூயா. ஆனா ஒரு சின்ன பாலங்கிட்ட அம்மா இப்படி சொல்லியிருப்பா, மக்களே, எத்தனை நாள் நீ பிரசங்கம் கேட்க போறன்னு தெரியாது, யாருக்கும் கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடுவதற்கு நான் இந்த 5 அப்பத்தையும் 2 எத்தனை நாள் கொடுத்தான்னு தெரியல, இப்ப மீதி இருக்கிறது எத்தனை? 5 அப்பம் 2 மீன். 3 நாள் பிரசங்கத்துல கேட்ட உடனே கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு, நீங்க கேட்டதை உடனே ஆண்டவருக்கு கொடுக்க தயாரா? ஆமென் சொல்லுங்க. கேட்ட உடனே கொடுக்க தயாரா? அவன் கொடுத்தது நிமித்தம் என்ன சம்பவிச்சதுன்னு சொல்ல போறேன். அல்லேலூயா. அந்த பாலன் கொடுத்தது வரிசையில இருத்தப்பட்ட 5000 புருஷர்கள். சொல்லுங்க, 12 கூட. எவன் சாப்பாடு ஹோட்டல்ல போனா கிடைக்காதுன்னு சொன்னா அவன் தலையில என்ன கொடுத்தாரு? சொமலான்னு கொடுத்தாரு. சொமலான்னு கொடுத்தாரு. விளம்பி இந்த குறுக்கெல்லாம் ஒடிய வச்சு, இல்லே இதுதான் என் கூட நடந்தா உனக்கு சம்பவிக்க கூடியது. அதனால இன்னைக்கு காலையில விசுவாசியே அடிச்சு சொல்லுதேன், தீர்க்க தரிசனமா சொல்லுதேன், விசுவாசி ஆகாரத்துக்காக கவலைப்படாத, ஆகாரத்தை தர அவர் வல்லவர். ஆகாரத்தை தந்திருப்பார். கரங்களை தட்டி கத்துக்கு சோதரம். அடுத்தது அந்த வசனம் என்ன ரொம்ப ரொம்ப சிந்திக்க வச்சு. 2வது எண்ணத்தை உடுப்போம். அம்மா மாரே, இப்போ உங்களை எல்லாரையும் உங்க வீட்டினுடைய பீரோவுக்கு உங்களை அழைத்து சொல்ல போறேன். எல்லாரையும் அல்லேலூயா. எங்க தான் இருக்கிறீங்களா? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுக்குள்ள பீரோவுக்கு உங்களை கொண்டு போறேன். ஒரு நாளில் ஒரு சாரிய அந்த அலக்கி வெயிலில் அது காஞ்சாதான் ஒரு கல்யாண வீட்டுக்கும் ஒரு துக்க வீட்டுக்கு போக வேண்டிய இருந்த உங்களை இன்னைக்கு 250 + 600 சாரி இருந்தும் இந்த கணவனை சமாதானமா இருக்கவே விட மாட்டோம். அந்த ஃபங்க்ஷன் உங்க கூட வரணும்னா எனக்கு என்ன வரணும்? அவ இப்படிப்பட்ட ஒரு பட்டு எடுத்திருக்கிறா, இந்த பட்டு எடுத்தா மட்டும்தான் உங்க கூட வருவேன். இப்ப வசனத்துக்கு நேராக உங்க சிந்தனையை கொண்டு வர போறேன். எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் கவலை என்னத்துல இருக்கு? உங்க கணவன்மாரை எத்தனை நாள் நீங்க வேதனைப்படுத்துறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அதுக்கு ஒரு குட் பை சொல்லணும். ஆமென். நீங்க 2000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து அது 2 நாள் கழிஞ்சா நமக்குள்ள தண்ணி, உப்பு தண்ணிக்கு அது என்ன செய்திருது? கலர் மங்கிருதியா? நீங்க எடுக்க வேண்டாம்னு சொல்ல. நீங்க நல்ல தேவனுடைய பிள்ளைகள், நல்ல ஸ்மார்ட்டா உங்க பாஸ்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணி வெளியில போறாரோ அதை விட 1 மடங்கு நீங்க இருக்கணும். ஆனா அதையே வாழ்க்கையில வழக்கமா வச்சிடாதீங்க. ஆனா என் மேல விழுந்த தேவனுடைய பொறுப்பு உங்க மேல உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்க. அதனால என்னத்தை கவலைப்படக்கூடாது? ஓடைக்கு வேண்டி கவலைப்படக்கூடாது. ஆதியாகமம் 3:21 மனுஷனை தம் சாயலாக சிருஷ்டித்தாரு, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாரு. அவங்கிட்ட சொன்னாரு, தோட்டத்தில் விருட்சம் இருக்கிறது, விருட்சத்தினுடைய கனியை என்ன செய்யக்கூடாது? பூசிக்க கூட. புசித்த நாளில் நீ என்ன செய்வ? ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் புசித்த நாளில் அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மனஸ்தாபப்பட்டும் அவர் உலக ஸ்தாபனம் தோண்டுவதற்கு முன்பதாக ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டை அடிச்சு அவங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்திவித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால ஒரு வருஷம் தொடங்க சொல்ல வஸ்திரத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் விசுவாசிக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சேவிங் ஒரு விசுவாசிக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. கிடைச்சதெல்லாம் வாயில போட்டுட்டு, ஆமென் சொல்லுங்க, வயிற்றுல போட்டுட்டு
வாழ்வில் எல்லாம் கடன் வாங்கி கடன் என்ற வாழ்வு விசுவாசியை கர்த்தர் விரும்புவதில்லை. கர்த்தர் சொல்றா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்ப? கடன் வாங்காதிருப்பாய். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் என் தாசனாகிய ஆதாமுக்கு ஏவாளுக்கு நான் வஸ்திரத்தை கொடுத்தேன், ஆதலால் உங்களுக்கு தருவேன். ஆதலால் நீங்க வஸ்திரத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதங்க. உபாகமம் 8:4. உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையமையாக போனதும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. கரங்களை தட்டி. எத்தனை வருஷம்? எங்க அப்பா கொடுத்தாருன்னு அப்படிதான் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இறையியல் கல்லூரியில் படிக்க சொல்ல என்னென்ன லெவலில் ட்ரெஸ் போடணும்னு நினச்சி நடக்கலையோ, என் ஊழியத்துக்கு அப்பாவை சுமந்ததுனால பல உயர்ந்த வஸ்திரத்தை போட கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்படின்னு சொல்லுங்க. இந்த 40 வருஷமும் உன் மேல போட்ட வஸ்திரம் என்னதாகல? பழையவதாகல. உன் காலு இன்னைக்கு எல்லாருக்குள்ள பிரச்சனை, கால் வீக்கம், கை வீக்கம். என்ன வீக்கம்? கால் வீக்கம், கை வீக்கம். இன்னைக்கு விசுவாசிங்க, உங்க காலில் எங்க வலியோ அந்த இடத்துல சொல்லுங்க, 40 வருஷம் என் ஜனத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு போகும் பொழுது வஸ்திரத்தை பழமையாக்கல, காலிலையும் கையிலையும் வேதனை கொடுக்கல, அவனை வல்லமையாக நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கும் சம்பவிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ஒருத்தனுக்கு வஸ்திரம் கொடுத்தார். யாத்திராகமம் 40:13. யாத்திராகமம் 40:13. ஆரோனுக்கும் உடுத்தி செய்யும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தினார். கரங்களை தட்டி. இன்னைக்கு எல்லாரும் என்ன பாருங்க, ரட்சிப்பு என்ற வஸ்திரம் ஒருத்தனுக்கு இல்லாம நீங்க என்னென்ன ஒயிட் கலரோ எவ்வளவுக்கு எவ்வளவு கலர் உள்ள திளக்கம் உள்ள போட்டுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னை போல ஒரு ஆசாரியனை கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுக்கு உடுத்துவித்தது என்னன்னா, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்துவித்தார். என்ன வஸ்திரம்? அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம தரிச்சிருக்கிறோமா? அந்த பரிசுத்த வஸ்திரம் நம்ம மேல இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து, என் ஆசாரியனாகிய ஊழியக்காரனை நான் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினது உண்மைன்னு சொன்னா, உனக்கு ஒரு வஸ்திரத்தை தரப்போகிறேன். அந்த வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம். அது பரிசுத்தத்தை தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற வஸ்திரமாய் இருக்கணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வஸ்திரம் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாம் எழுதி வாசித்துக் கொள்ளுங்கள். நான் இருப்பிடத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வஸ்திரத்தில் இளைய குமாரன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவன் தூரத்தில் வர சொல்லையே அவன் தகப்பன் அவனை கண்டு ஓடி அவனை முத்தமிட்டு அவனை தன்னுடைய மார்போடு சேர்த்து அவனை குளிக்க வச்சு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? உங்களை ஆண்டவர் இவ்வளவு அழகு பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன வஸ்திரத்துல? உயர்ந்த வஸ்திரத்துல. காட்டுக்கு போயிட்டு ஒருத்தன் என்னதை கொண்டு வந்திருக்கிறான்? கலப்பையை கொண்டு வந்துட்டு கேட்கிறான், அப்பா இவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்து சொத்தை ஒரு நாள் கூடி எனக்கு வேணும்னு நான் கேட்டதே இல்லவே இல்லை. இவன் சொத்தை பிரிச்சுட்டு போனவன், இவன் எல்லாவற்றையும் இல்லாம ஆக்கினவன், இவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறீங்க? கையில் என்ன கொடுத்திருக்கிறீங்க? மோதிரத்தை கொடுத்தீங்க. அப்பா சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, மக்களை நீ என் கூட எப்பவும் என் கூட இருந்த, நீ சாப்பிட சொல்ல நான் உன் சாப்பிட்டதை நான் அழகு பார்த்தேன்ப்பா, நீ வஸ்திரம் பண்ணி வெளியில போச்சல ஒன்ன நான் அழகு பார்த்தேன். ஆனா நான் ஒரு காலமா இவன் போனதிலிருந்தே அழுது கொண்டே இருந்தேன். இவன் போக சொல்ல எனக்கு நல்ல தெம்பு இருந்து, நல்ல ஆரோக்கியம் இருந்து, நல்ல பலம் இருந்தது. எனக்கு இப்ப ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சிட்டுப்பா. காரணம், எனக்கு உன்னையும் அவனையும் ஒரு மாதிரி பார்க்கிறேன், ஒரே போல பார்க்கிறேன். இவன் காணாம போனா. இவனை நம்ம என்ன செய்திருக்கிறோம்?
கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு நாளிலே தெய்வம் இல்லாமலா போன உங்களை, நீங்கள் தேவனுக்கு பிரியமல்லாதவர்களாய் போன உங்களை அவர் மார்போடு சேர்த்து உங்களை இந்த தேவாலயத்தில் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தில், பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தில் உங்களை அழகு பார்க்கிறாரு. நீங்க தொடர்பெல்லைக்கு எங்க போயிடக்கூடாது, வெளியில போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மலையாளத்தில் எனக்கு அது ரொம்ப ரசமாக்கும். നിങ്ങൾ വിളിക്കുന്ന സബ്സ്ക്രൈബർ പരിധിക്ക് പുറത്താണ്. அதனால நீங்க தேவாலயத்துக்குள்ள வர சொல்ல வெள்ளை ட்ரெஸ்ல எல்லாம் வர ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ஓகே, நன்றி, வணக்கம், எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா உங்களுக்கு ரட்சிப்பு வஸ்திரம் இருக்கணும். என்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மிஷினுடைய அண்டர்ல இருக்கிறதுனால, மிஷின் என்னை அனைண்டிங் பண்ணனதுனால, பரிசுத்தாவிய அனைண்டிங் பண்ணனால நான் இதை போட்டிருக்கிறேன். இந்த வஸ்திரத்தை விட நான் தரிக்க வேண்டிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், அது பரிசுத்தத்தின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தரிக்காம துள்ளி துள்ளி பிரசங்கம் பண்ணாலும் மேலே போக முடியாது. இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கலாம், பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு பரிசுத்தாவியான சொல்றாரு, நீ வஸ்திரத்தை, ஆடைய குறிச்சி, நீ உடுத்து கொண்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை குறிச்சு என்ன செய்யாத, கவலைவே படாத. உனக்கு உடுத்து விக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் மாத்திரல்ல, புதிய ஏற்பாட்டிலும் உங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து கல்வாரியில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இவ்வுலகத்தில் அணிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்லாமல் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால உங்களை கிரயம் வாங்கி பரிசுத்தமா வச்சிருக்கிறாரு. அந்த பரிசுத்த அந்த உடையை நாம் தரித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? மூணாவது மத்தேயு 6:25 மறுபடியும் சொல்லுதாரு, எண்ணத்தை குடிப்போம். எல்லாரும் என்ன பாருங்க, எண்ணத்தை குடிப்போம். இப்ப குடிப்பதை குறிச்சு சொல்ல சொல்ல ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஊழியக்காரன் மற்ற ஊழியக்காரனை மாதிரி நீங்க என்ன வேலை போடக்கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கிட்னி ட்ரபிள்னால கோட்டயம் மருத்துவமனை வெளியில விட்டவன ஒரு அம்மாவினுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கென்று செங்கோட்டை கதிரவன் காலனி எந்த திசையில் இருக்குன்னு தெரியாத ஒருவனை இந்த ஊருக்கு கொண்டு வந்தாரு. இது சொந்தமா பிழைப்புக்கு வந்த ஊழியம் அல்ல, இது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம். சகோதரா, நீ எந்த 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 இடத்துல நீ டாஸ்மாக் கடையில் நிற்கிறாயோ கரெக்டா என் வண்டி அங்க நிற்கும். ஆமே, நீ இப்படி அப்படி வச்சுட்டு வருவ பத்தியா, அந்த இடத்துல கொண்டு ராஜன் பாஸ்டர் நிறுத்துவாரு. ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் பிரசங்கம் இங்க வந்ததே இல்லை இந்த பிளாட்ஃபார்ம். நீ குடிக்கிறதுல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சகோதரா. குடித்து எத்தனை குடும்பங்கள் சீர்குலைந்து போனது தெரியுமா? எத்தனை பேருடைய லிவர் போச்சுன்னு தெரியுமா? எத்தனை பேருடைய கிட்னி போச்சுன்னு தெரியுமா? எத்தனை பேருடைய ஹார்ட் போச்சுன்னு தெரியுமா? நீ குடித்து குடித்து குடும்பத்தையும் குடும்பத்தின் பெயரையும் சபையின் பெயரையும் கெடுத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் ஆவியானவர் தத்ரூபமா பேசுறாரு, நீ இன்னைக்கு இது கேட்டு மனம் திரும்பி மடங்கி வராவிட்டால் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கொஞ்சம் கடினமா போயிட்டோ, என்னல்லாம இதை மாறி இப்படி சொல்வதற்கு இந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரன் எழும்புவதில்லை என்று ஆணித்தரமா சொல்லுகிறேன். இந்த திருவிருந்து விளையாட்டு காரியம் இல்ல. எல்லாரும் எடுத்துட்டாங்க, நானும் எடுத்துட்டோம்னு சொல்லி அது நீங்க உங்களை காலுக்கு மேல காலை போட்டு மெச்சிக்கொள்கிற இடம் அல்ல. உங்களை பரிசோதிக்கிற இடம், உங்களை சோதிக்கிற இடம். என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற சகோதரா, நீ விஸ்கியை குடிப்பதற்கு உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல அனுமதிக்கல. உன்னை கள்ளு குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல கொண்டு வரவல்ல. உன்னை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு உன்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் தேடி இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு நாள்ல நீ ஆகாரத்திற்காக கண்ணீர் வெடித்த காலத்துல உன் வீட்டில் நீ 100 கிலோ அரிசி வாங்கத்தக்க விதத்துல உன் பணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அது தீமைக்கு கொண்டு போக கூடாது, உங்க பணம் விரயமாக கூடாது. ஆதலால் சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்யாதீங்க. இப்போ நம்ம யாத்திராகமத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன்.
இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்தாச்சு, எரிகோவை கடந்தாச்சு. இப்போ எங்கெல்லாம் தண்ணியை போய் அப்படி ருசி பார்க்குறாங்களோ எல்லாம் தண்ணி கசந்த தண்ணி. என்ன தண்ணி? சோத்திரம், அல்லேலூயா. நம்ம தம்பிமாருக்கு செலவனுக்கு என்னன்னா, தண்ணி குடிச்சோம்னா அவன் வாந்தி பண்ணுவான். என்ன செய்வான்? வாந்தி பண்ண ஊரே கூட்டுவான். நான் குடிச்சிருக்கேன், வா நான் குடிச்சிருக்கிறேன். குடிச்ச வாய் வளருவான். என்ன செய்வான்? அப்படி வளரி ரொம்ப பேர் மாட்டிருக்கிறான். இந்த நல்ல காலையிலே என் ஜனம் எங்கெல்லாம் போய் தண்ணியை முண்டு குடிச்சிச்சோ அங்கெல்லாம் தண்ணி என்னதான் இருந்துச்சு? மாறாவில் போன தண்ணி அது கசந்துச்சு. யாத்திராகமம் 15:24 சொல்லுது. கர்த்தர் மோசே கிட்ட சொன்னாரு, மோசே நீ இந்த மரத்தினுடைய கிளைய வெட்டி அதனுடைய ஒரு துண்டை இந்த தண்ணிக்கு மேல போடு. நீ போட்ட நிமிஷத்துல தண்ணி என்னதான் மாறிடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுதேன், நீங்க குடிக்கிற ஒவ்வொரு தண்ணியும் கர்த்தர் சமூகத்துல அது மதுரம் உள்ளதா இருக்கணும். அது மதுவாக இருக்கக்கூடாது. ஆமென். அது என்ன இருக்கக்கூடாது? மதுவாக இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுடைய முதல் அற்புதம் என்னது? முதல் அற்புதம். அல்லேலூயா. யோவான் 2:1-11 வரை வீட்டில் வாசிக்கொள்ள எழுதி கொள்ளுங்கள். அதுல சொல்லுதாரு, ஒரு வீட்டில் இயேசுவும் அவருடைய தாயாரும் சீஷர்களும் விவாகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு கவலை என்னதில்லை? குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் கவலை. இப்போ லேட்டஸ்ட் தகவல் செய்தி, நம்ம கர்நாடகாவில் போல தமிழகத்திற்கும் தண்ணீர் பஞ்சம் வந்துவிட்டது. கானாவூர் கல்யாணத்தில் இயேசுடைய தாயார் போய் சொன்னாங்க, என்னதில்லை? திராட்சரசம் குறைபட்டது. அப்போ இயேசு சொன்னார், ஸ்திரியே உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை வரல. இப்போ பாருங்க, சம்பந்தமே இல்லாத வேலைக்காரனை போய் ஆண்டவர் வேலையாவதாரு. என்னது? அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் பந்தி விசாரிப்புக்கும் பந்தி காரியத்துக்கும் நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸான, நல்ல ஸ்மார்ட்டான, நல்ல அழகான கொண்டு தான் நம்ம என்ன செய்வோம்? விளம்ப வைப்போம். வேலைக்காரனுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கடத்தி விட மாட்டோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. வேலைக்காரனை கூப்பிட்டாரு, அல்லேலூயா. நீங்க போய் அந்த பந்தியில கொண்டு வைக்க வேண்டிய அந்த கச்சாடியில ஆரையும் நிரப்பி எங்க கொண்டு வாங்க? பந்தி விசாரிப்பு போய் ஜெபம் பண்ணல, ஆமேன் சொல்லல, இந்த பிளஸ்டுன்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. ஆமேன் சொல்லுங்க. அப்போ இப்போ பந்தி விசாரிப்புக்காரனுக்கு வந்துட்டு எல்லாரும் பந்தியில நல்ல ருசியான திராட்சரசம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க தான் இருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னத்தை குடிப்போம் என்று நீங்க என்ன செய்ய வேண்டாம். உங்களை குடிக்க வைக்கிறதுக்கு கரெக்டாக கர்த்தருக்கு என்ன குடிக்க வைக்கணும், எப்போ குடிக்க வைக்கணும்னு அவருக்கு நீங்க அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். யோவான் 4:14 நீங்க கட்டாயம் கண்டிப்பா வாசிக்கணும். வாசிங்க. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் என்ன உண்டாகாது, தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற கரங்களை தட்டி. இதை உங்களுக்கு கண்டிப்பா விவரிச்சு ஆக வேண்டும். நல்ல கவனிங்க. இயேசு ஒரு யூதன், சமாரியா தேசம் வழியாக போறாரு. கண்டிப்பா அவருக்கு தெரியும் இந்த சமாரிய ஸ்திரீ வருவா, இவா கிட்ட பேசுவதற்கு சீஷர்கள் அனுமதிக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஆனா அவர் கரெக்டா அவங்களை ஊழியக்காரங்க 2 பேரையும் சொல்லி விட்டுட்டாரு. இப்ப அவ குடத்தை எடுத்துட்டு வாரா. அவா கிட்ட போய் இவரு கேட்காரு, குடிக்க தண்ணித்தா. ஆமா சொல்லுங்க. அப்ப அவ ரொம்ப ஸ்டாண்டர்டா சொல்லுதா, நீர் ஒரு யூதன், நீர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதன், நானு சமாரியன், நாங்க சங்கர இனத்துல பிறந்தவன், உங்களுக்கும் எங்களுக்கு என்னதாகாது சம்பந்தம் இல்லையா? எங்க அப்பா சம்பந்தம் உண்டாக்குக்கு தான் இந்த ஊர்ல வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்ம எங்கேயோ, நம்ம ஊரு தெரியாது, நம்ம கிராமம் தெரியாது, நம்ம அட்ரஸ் தெரியாது.
வெளிப்படுத்துற விசேஷம் இந்த 2 வசனத்தை நீங்க எனக்கு கண்டிப்பா வாசி தரணும். வெளிப்படுத்துற விசேஷம் 21:6. அன்றியும் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், நான் இலவசமாக கொடுப்பேன். சமாரியக்காரியை சொல்லி விட்டுட்டேன், இதை சொல்லிட்டு இப்போ இதை சொல்லிடுது உங்களுக்கு. இயேசு தாகத்துக்கு தண்ணி தான்னு கேட்டாரு, திருப்பி ஒரு அடி அடிச்சார் பாருங்க. நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும், இதை நல்லா விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ள உங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் அல்லாமல் வேற தண்ணி தேவைப்படாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்று கட்டினவனுக்கு அடுத்து ஒன்று கட்டணும்னு ஆசை. ஆனால் வேத உடம்படி நீ அப்படியெல்லாம் கட்ட முடியாது. நீ அப்படியெல்லாம் கெட்டவே முடியாது. கெட்டினா சபையிலேருந்து நீங்கள் வெளியில் அவுட்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் உங்ககிட்ட. ஆமென் சொல்லுங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் தன் ஆவிக்குள்ளாகி கர்த்தர் பார்த்ததையும் கேட்டதையும் கண்டதையும் எழுதி கொடுத்து சொல்லாரு. அண்டியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. என்னது ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவன் என்கிட்ட வந்து என்ன கிடைக்கும்? ஜீவத்தண்ணீர். நம்மள பாட்டலாம், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஜீவ தண்ணீரை ரட்சிக்கப்பட்டவனுக்கும் மனம் திரும்பினவனுக்கும் பரிசுத்தம் உள்ளவனுக்கு மாத்திரமே ஜீவ தண்ணீர். இந்த தண்ணியை வாங்கணும். இது இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. கணவன்மார் மனைவிமார் இன்னைக்கு வீட்டில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ பரிசுத்த ஆடையா அணிவித்திருக்கிறாயா, நீ ஜீவ தண்ணி தான் பருகிறாயா, அல்லது நீ கோட்டர் அடிக்கிறாயான்னு சொல்லி வீட்டில் கேட்கணும். சோத்திரம். ஆமென். பாஸ்டர் நாங்கள் எப்போ உள்ள அடிக்க மாட்டோம் பாஸ்டர். நல்ல நாளுக்கு. என்ன நாளுக்கு? கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்த நாள், அடுத்து இயேசு உயிர் தெழுந்த நாள். ஜனமே, நீ தேவ பிள்ளை என்பதை மறக்காத. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. அதையும் கண்டிப்பா எனக்கு வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் மணவாட்டியும் கேட்கிறவனும் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் ஜீவ தண்ணீரை கரங்களை தட்டி. திருப்பூர்ல ஒரு குடம் தண்ணிக்கு 5 ரூபா. ஆனா நான் சொல்லுகிற தண்ணிக்கு இலவசம். இந்த தண்ணியை குடிக்க இன்றைக்கு எத்தனை பேர் ஆசையா வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுக்கிற தண்ணி அது ஜீவ தண்ணி, அது இலவசமாக வருகிற தண்ணி. ஆமென் சொல்லுங்க. அப்போ இப்போ 3 காரியம் சொல்லிட்டேன். என்னத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. உணவுக்காக, உடைக்காக, குடிக்கிறதுக்காக கவலைப்படக்கூடாது. இன்னி ஒரு பிரதானமான ஒரு கவலை உங்களுக்கு வேண்டான்னு சொல்ல போறாரு. வாசிங்க. மத்தேயு 6:25. இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். வாசிக்கலாம். மத்தேயு 10:19. மத்தேயு 10:19. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள், அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். கரங்களை தட்டி. பக்கத்தில் இப்ப கையை கொடுக்க போற எல்லாரும், என்னத்தை பேசுவேன் என்று கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கர்த்தர் பேசுவதற்கான கிருபை தருவாரு. இன்னைக்கு பல வீட்டில் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? கணவன்கிட்ட எப்படி பேசணும்னு மனைவிக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது, எல்லா வீட்டுக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாராம்? சொந்த கணவன். திருப்பி இந்த கணவன் மனைவி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் வசதியெல்லாம் வந்தோம்னா அப்பாவை தலை சொல்லுங்க. என்னது? தலை சொல்லுங்க. தலை நீங்க சொன்னதான் கேட்பேன். எங்க போயிட்டு இன்னைக்கு காலையில்
விசுவாசிக்கிட்ட 2 கையை கும்பிட்டு கேட்குறேன், காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் ஜெபத்தில் கத்திட்டு கேட்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம், எப்படி பேச வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இங்கே தான் இருக்கிறீங்களா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்கள் போதகரை கனம் பண்ணுங்க. உங்கள் போதகர்கிட்ட பேச வேண்டிய மட்டும் பேசுங்க. பேசக்கூடாததை என்ன செய்யாதங்க, பேசாதங்க. இன்னைக்கு காலையில் உலகத்தான் டபுள் மீனிங்கில் பேசுவான். ஒரு காலத்திலையும் உங்கள் வாழ்வில் டபுள் மீனிங்கில் எது செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இங்கே தான் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட தெளிவாக பேசுறார். மகனே மகளே, என்னத்தை பேசணும்னு சொல்லி நீ கவலைப்படாத. நீ பேச வேண்டியதை உனக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். இயேசுவை குறித்தும் இயேசுனுடைய சீசர்களை குறித்தும் உலகத்தில் உள்ள பண்டிதர்கள், யாரே கமாலியன் போல பயங்கர பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் கல்லாதவர்களாயிருந்தும். எப்படியா? என்னதா? நம்ம ஆளு பாட்டு எழுதி வச்சிருக்கோம், 6 வயதில் ஆரம்ப கல்வி. இந்த எல்லா கிறிஸ்தவ வீட்டில் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டில் அந்த பாட்டு ஓடக்கூடாது. எங்கேயே படிச்சார் அவரு? பைபிள் சொல்லுது, அவர் கல்லாதவராயிருந்தும். அவர் பேசின பேச்சு இன்னைக்கு உலகத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவனுக்கு பேச தெரியாது. எங்க அப்பா கல்லாதவனா இருந்தும் எவ்வளவு தெளிவா பேசுறாரு தெரியுமா? அவர் கூட நடந்தா உங்களுக்கு பேச கற்றுக் கொடுப்பாரு. எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. கவலைப்படவே வேண்டாம். படிச்சு நாளை வேலைக்கு போறேன், எப்படி பேசணும்னு கவலைப்படுதையோ? நான் ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஜேசிபி வச்சிருக்கிறேன், நான் இதை எப்படி நடத்துவேன்னு சொல்லி கவலைப்படுதீங்களோ? உங்க வாய்க்கு அவர் கடிவாளத்தை போட்டு நீங்க சீரவா இருக்க சொல்ல அவர் உங்களை பேசுவாரு. உங்களை இந்த ஊர்ல மெரிட்ல டாப்ல கொண்டு வருவாரு. கரங்களை தட்டி. இதுதான் தேவ சத்தியம். இதை நீங்க உள்கொள்ள வேண்டும். மார்க் 13:11, மார்க் 13:11. நீங்கள் என்ன பேசுவோம் என்று சிந்தனை பண்ணாமல் இருங்க. அந்நாளிலே அதை, ஏனெனில் நீங்கள் அல்ல. அல்லேலூயா. ஒருவன் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருந்தால், பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தால் அவன் சீரோவாகுவான். பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டியதை பேசுவார். ஆமென். அல்லேலூயா. இதுதாயா தேவ வார்த்தை. நம்மளை அப்படியே சீரோவாக்கி கொடுத்தா அவர் பேசுவார். இன்னைக்கு வேலைக்கு போறதுல பேச தெரியலன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? குடும்பத்தில் என்ன கட்டி கொடுக்க போறாங்க, எப்படி பேச தெரியும்னு கேட்கிறேன். பரிசுத்த ஆவியிட்ட கேளுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த வீட்டில் நீங்க மெரிட் அனுப்பிங்க. ஆமென் சொல்லுங்க. லூக்கா 12:11 கூட வாசிக்க பார்ப்போம். லூக்கா 12:11. அண்டியும் துரைத்தனக்காரருக்கும் அதிகாரமுள்ளவர்களுக்கு முன்பாக விடும் பொழுது எப்படி எண்ணத்தை சொல்லுவோம் என்று கவலைப்படவே வேண்டாம். அங்கங்க என்ன பேசணுமோ கர்த்தர் உங்களுக்கு பேச கிருபை செய்வார். இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. பிரசங்கத்துக்குள்ள கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டோம். நம்ம சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 23:2. 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், என்னுடைய நாவில் இருந்தது. கரங்களை தட்டி. இது யாரு சொல்லுதார்னா தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நம்மளை பேச விட்டா, இப்ப சூடு காலம் 12 மணிக்கு தான் நீங்க படுக்கிறீங்க. அந்த இரவு முழுவதும் விடிய வரை நம்மளை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு ஒருவனுடைய பேச்சு கவலை இல்லாம மாறணும்னா தாவீதை போல நம்ம மாறணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். நீங்க உங்க குடும்பத்தை அப்படி ஒரு ஜெபம் உங்க வாழ்வில் நைட்ல படுக்க சொல்ல அப்படி ஜெபம் பண்ணுதீங்களா?
இன்னைக்கு நான் யார்கிட்ட எல்லாம் பேசணும், யாருக்கிட்டையும் கோபப்படாம, யாருக்கிட்டையும் வேதனைப்படுத்தாம, யாருக்கிட்டையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசாம, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று தாவீதை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து யாத்திராகமம் 33:11 சொல்லுதாரு, மோசையோடு அவர் முகாமுகமாய். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகாமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு இந்த மோசைய கிட்ட பேசினது போல இந்த கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு? உங்க பேச்சினால எத்தனை வீட்டுக்குள்ள குடும்பத்துல கலவரம் உண்டாக்குச்சுன்னு தெரியுமா? எத்தனை வீட்டுல பிரிவினை உண்டாக்குச்சு தெரியுமா? எத்தனை குடும்பம் பிரிஞ்சுச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் பேச்சில் ஒரு 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 மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படின்னா, மோசையை போல முகாமுகமாய் கர்த்தர் உங்ககிட்ட பேச ஆசைப்படுகிறார். அதனால இனி பேசுறதுக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம். வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி இந்த பகலில் உங்களை ஜெபத்தோடு இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால உங்க வீட்டுக்கு நான் அனுப்ப போறேன். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன பேசுகிறாராம்? நீங்க ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உங்க வீட்டில் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. கரங்களை தட்டி. ஒருவர் நீங்க தவறி போகிற நேரத்தில் எல்லாம், நீங்க பாவத்தில் விழுகிற நேரத்தில் எல்லாம் நீதிபரராயிருக்கிறவர் யாரு? நீதிபரராயிருக்கிறவர் நீதிபரராகிய தேவனிடத்தில் நமக்காக என்ன செய்தாராம்? பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு உங்க கணவனுக்காக நீங்க பரிந்து பேசுகிறீங்களா? உங்க மனைவிக்காக நீங்க பரிந்து பேசுகிறீங்களா? உங்க பாஸ்டருக்காக நீங்க பரிந்து பேசுகிறீங்களா என்று உங்களை சோதித்தறிய கர்த்தர் உங்ககிட்ட 4 காரியத்தை இன்னைக்கு விட்டு கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு கூடி ஞாபகப்படுத்துகிறேன். எண்ணத்தை உண்போம் என்று நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாப்பாடு எது வேணுமோ அதை உங்களுக்கு தருவார். நீங்க என்ன ருசி உள்ள ஆகாரத்தை கேட்குறீங்களோ அதை உங்க கையில தருவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2, எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படவே வேண்டாம். அவர் உங்களை உடுத்துவிக்கிற வல்லவர். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்க. நீங்க இந்த ரெயின்போக்குள்ள ஆண்டவர் அது நாளை காலையில் அது இருக்க சொல்ல அது ஒன்றும் இல்லாமல் கரிஞ்சு போயிடும். நீங்கள் அதை காட்டிலும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆமென். எண்ணத்தை குடிப்போன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குடிக்க வேண்டியது சகலத்தை அவர் என்ன செய்வாரு, ஆனா கோட்டு குடிக்காதீங்க. ஆமென். எஸ். அடுத்து எண்ணத்தை பேசுவோம்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு பேச வேண்டியது அவர் நாவல பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் எடுப்பாரு. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஒரு தீர்க்கமான ஒரு பிரசங்கம், ரொம்ப ஓடிச்சு ஸ்பீடப் பண்ணி இந்த வார்த்தையை உங்க கையில கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானம். மகனே மகளே, நீ பலதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாய். நீ வளரணும்னு நினைக்கல, உன்னால வளர முடியல. நீ உயரணும்னு நினைக்க, உன்னால உயர முடியல. ஆனா உங்குள்ள அந்தரங்க பாவத்தை பட்டியலிட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டி சொல்லுகிறாரு, உன்னை எனக்கு தேவை, உன்னை எனக்கு தேவை. மிக தெளிவான ஆழமான ஒரு ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்வில கவலை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தையை சபைக்கு கொடுத்தீரே, இது அப்படியே ஏற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இது நல்ல நிலத்தில் இட்ட வித்து, அது 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கிருபை தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் மேறெடுத்துக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களோட தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.